ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழரும் தொழில்நுட்பமும் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் நெசவு தொழில் இந்த கொஸ்டினை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இதில் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 மார்க்ஸ் அளவு நீட்டாக ரைட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு சப் டாபிக்ஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு நான் சப் டாபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபடி பார்த்தீங்கன்னா நீட்டாக ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை. முன்னுரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் தோன்றிய போது பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து விலங்குகள போல ஆடை இல்லாம தான் இருந்தான். ஆனா அப்புறம் காலம் மாற மாற என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இலைகள், தழைகள், மரப்பட்டைகள் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடையா உடுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு என்ன பண்ணான்னா, விலங்குகளோட தோல், மான், புலி இதோடைய தோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடையா உடுத்துனான்னு சொல்றாங்க. இப்ப நவீன காலத்துல என்ன பண்றான்னா, இந்த பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, நூலா மாத்தி இப்ப ஆடையா வந்து பார்த்தீங்கன்னா, உடுத்தின்னு இருக்கான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடையோட வரலாறு. முன்னுரையில இத ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆடைகளோட பல வகை பெயர்கள். நெறைய டைப்ஸ் ஆஃப் ஆடைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆடை பார்த்தீங்கன்னா, தழை உடை ஆடை. தழை உடை ஆடைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறமகள்னா குறிஞ்சி நிலத்து பெண்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்ப மாமரத்தோட கொத்துக்கள், மாங்கா மரத்தோட கொத்துக்கள் இருக்குல்ல, அந்த கொத்துக்கள சென்டரா வச்சுட்டு, சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பூவால வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆடையா பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெய்தல் நில மக்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தளிர்கள், தழைகள், மலர்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆடை வந்து ரெடி பண்ணி அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் தழை உடைன்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, துகில் கலிங்கம். துகில் கலிங்கம்ன்றது ஒரு வகை ஆடை தான். ஃபர்ஸ்ட்டு துகில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசன் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சிட்டு சலவை செய்த ஆடையை வந்து பார்த்தீங்கன்னா, போட்டுக்கிட்டான். இப்ப அரசி வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் தன்னை பிரியாமல் இருக்க, அரசி கிட்ட இருந்து கணவன் பிரியாமல் இருக்க, இந்த துகில் ஆடைய வந்து பார்த்தீங்கன்னா, உடுத்திக்கினாங்கன்னு சொல்றாங்க. சப்போஸ் கணவன் பிரிந்திருந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அழுக்கேறிய நூலார் செய்த கலிங்கம். கலிங்கம்னா அழுக்கேறிய நூலார் செய்த ஆடைன்னு சொல்லுவாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, உடுத்திக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆடைன்னா, கச்சை கச்சு. இது கச்சை கச்சு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆடை தான். குறிஞ்சி நிலத்து தலைமகன் காதலன் என்ன பண்ணான்னா, இந்த கச்சை இந்த ஆடைய வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கச்சை என்ற ஆடைய வந்து பார்த்தீங்கன்னா, அணிஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற ஆடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் மெய்ப்பை. படம்னா சட்டைன்னு சொல்லுவாங்க. இப்ப தொண்டை நாடு. தொண்டை நாடுனா உங்களுக்கு நெறைய நாடு இருக்கு. பாண்டிய நாடு அந்த மாரி நெறைய நாடு இருக்கு. அப்ப தொண்டை நாடோட பெருவழிகள வந்து பார்த்தீங்கன்னா, காவல் காத்த வீரர்கள் இந்த படம் ஆடைன்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தொண்டை நாட்டோட பெருவழிகள் இருக்குல்ல, இத வந்து பார்த்தீங்கன்னா, காவல் காக்கிற வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படம்னா சட்டை இந்த ஆடைய வந்து பார்த்தீங்கன்னா, அணிந்திருந்தார்கள் அப்படின்னு பெரும்பனாற்று படை வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிதர்பை இந்த ஆடைன்னா பார்த்தீங்கன்னா, அழுக்கேறிய கிழிந்த கந்தல் ஆடை. அததான் வந்து பார்த்தீங்கன்னா, சிதர்வை ஆடைன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறுவை ஆடை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த ரக ஆடைன்னு சொல்றாங்க. இது வந்து அரசர், அப்புறம் செல்வந்தர் இப்ப நல்லா ரிச்சா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாரி ஆடையெல்லாம் அணிந்திருந்தார்கள் அப்படின்னு சங்க காலத்துல அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டம். கண்டம் பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்றாங்கன்னா, கூடாரத்தை சுற்றிலும் மதில் போல வளைத்து கட்ட பயன்பட்ட முரட்டு துணி. கூடாரம்லாம் இருக்கும்ல. இப்ப கூடாரம் மீன்ஸ் இப்ப வீடு. அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூடாரம்னா சின்னதா கூரை மாரி போடுவாங்கல்ல. அத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, கட்டப்பட்ட ஆடை தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டம்னு சொல்றாங்க. இப்ப மேல பார்த்த 8 தான் பார்த்தீங்கன்னா, ஆடைகளோட வகைகள். இது உங்களுக்கு 3 மார்க்ஸ்ன்னு கேட்பாங்க. ரைட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா, சங்க காலத்தில் நெசவு தொழில். இப்ப சங்க காலத்தில் நம்ம நெசவு தொழில் இருந்தத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடையை பற்றி நெறைய குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, நெசவு தொழிலின் மூலப்பொருள். இப்ப நெசவு தொழிலோட மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி. பருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெசவு தொழிலுடைய மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. இது உள்நாட்டிலே இப்ப நம்ம நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி பண்ணி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடைய வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட் சப் டாபிக் என்னன்னா, நெசவு பெண்டிர், பருத்தி பெண்டிர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து நீங்க நெசவு தொழில் எழுதுறப்ப இந்த டாபிக்க கன்ஃபார்ம் இருக்கணும். சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, நெசவு தொழில் செய்பவராக பெண்கள் வந்து காணப்படுகிறார்கள். சங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெசவு தொழில்கள பெண்களும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண் துணை இல்லாத பெண்கள். அந்த பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கணவரை
இழந்த பெண்கள், கணவர் இல்லாத பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு தொழிலா இது அவங்க ஒரு சின்ன வேலையா நெனச்சு வீட்டுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெசவு தொழில், இந்த ஆடையை வடிவமைக்கும் தொழில்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பருத்தி பெண்டிர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க அந்த வேலைய எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி பஞ்சை அதனுடைய கொட்டையிலிருந்து பிரித்தெடுக்க வில்லினை பயன்படுத்தி உள்ளனர். இப்ப பருத்தி பொறுத்தவரைக்கும் அது கொட்டையா தான் இருக்கும். அப்ப அந்த கொட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பருத்திய வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பஞ்ச வந்து எடுக்கணும். அந்த கொட்டையிலிருந்து அது உள்ள தான் பஞ்சு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க பருத்தி. அத நம்ம எடுக்கணும். அத வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பருத்தி கொட்டையை நீக்கி தூய்மை செய்யும்போது, பஞ்சின் புறத்தோலினையும் மீதம் இருக்கின்ற கொட்டையினையும், தூசுகளையும் நீக்குவதற்காக நன்றாக புடைத்த செய்தியும் சங்ககால இலக்கியத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத சுத்தம் படுத்துனாங்க. அந்த பருத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தம் படுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பருத்தியை வில்லால் அடித்து, அந்த பருத்திய வந்து பார்த்தீங்கன்னா, வில்லால வந்து அடித்து, அதில் உள்ள கொட்டைகளையும், சொத்தைகளையும் நீக்கி சுத்தம் செய்த பெண்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா, பருத்தி பெண்டிர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள். கணவரை இழந்த பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பருத்தி பெண்டிர், இந்த நெசவு தொழிலுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி சங்க காலத்துல நெசவு தொழில்ல ஈடுபட்டாங்க. அப்படின்ற ஒரு முக்கியமான குறிப்பையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பருத்தி பெண்களுடைய பணிகள், வேலைகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நூல் நூற்பது. நூல வந்து பார்த்தீங்கன்னா, நூற்பதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, துணி நெய்வது. துணிய வந்து பார்த்தீங்கன்னா, புது துணிய வந்து நூல வச்சு பார்த்தீங்கன்னா, புது துணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, துணிகளின் வகைகள். துணிகளோட வகைகள் என்னென்ன வகை துணிகள்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிய துணிகள், பாம்பு தோல் போன்ற அழகான உயரிய ரக துணிகள், முரட்டு துணிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டாடைகள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, துணிகளோட வகைகளா 4 வகைகள் வந்து சொல்றாங்க. மெல்லிய துணிகள், பாம்பு தோல் போன்ற அழகான உயர் ரக துணிகள், முரட்டு துணிகள், பட்டாடைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெல்லிய துணிகள் பார்க்க போறோம். மெல்லிய துணிகள்லாம் ஒண்ணும் இல்ல. பால் ஆவி மற்றும் காகிதம் போன்ற மெல்லிய துணிகள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெலிசா இருக்கும்ல. இந்த மாரி துணிகள வந்து பார்த்தீங்கன்னா தான் மெல்லிய துணிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாம்பு தோல் போன்ற உயர் ரக துணிகள். இந்த துணிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு உரித்த சட்டை போன்ற பூ வேலைப்பாடுகள் செய்த உயர்ந்த ரக அழகான ஆடைகளையும் நூற்பார்கள். இப்போ ஒரு பாம்போட சட்டையெல்லாம் உரிக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நல்லா டிசைன் டிசைனா இருக்கும். அந்த மாரி துணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முரட்டு துணிகள். முரட்டு துணிகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மூங்கிலின் உட்பட்டையை உரித்தெடுத்து, தூய முரட்டு துணியையும் தயாரித்ததாக சான்றுகள் கூறுகின்றன. மூங்கிலோடைய உள்ள அந்த மூங்கில வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டி அதோட பட்டை எடுத்து, அதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, துணிகள வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னும் சொல்றாங்க. அது பேர் தான் முரட்டு துணின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன துணின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாடைகள். பட்டாடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பட்டு நூலாலும் இந்த பட்டு புழுவுலருந்து பட்டு நூல் ரெடி பண்ணி, அதுலருந்து பட்டாடை ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் எலி மயிராலும். எலி இருக்குல்ல, அதோட முடியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெசவு தொழில் செய்யும் நெசவாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணாங்க. சங்க காலத்துல இதெல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு ரைட் பண்ணு. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா, சாயத் தொழில். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நூல வச்சு உங்க துணிலாம் ரெடி பண்ணிட்டீங்க. அப்ப அதுக்கு நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாயம் போட்டா தான் கலர் கலர் துணிய நம்மளால உருவாக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சாயத் தொழில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாரி சாயம்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவுரி செடி சாயம்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி செடி நூலுக்கு உதவியதைப் போல, சாயத்திற்கு ஒரு செடியே தமிழனுக்கு ஆதியில் கை கொடுத்தது. இப்ப பருத்தி செடியில இருந்து தான் நம்ம நூல் வந்து ரெடி பண்ணோம். அத நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்போம். அதே மாரி சாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த செடி பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுரி செடி. இந்த அவுரி செடியில இருந்து தான் இந்த சாயத்த ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுரி பூவை அறுவடை செய்து, அவுரி செடியில இருந்து அவுரி பூ கிடைக்கும்ல, அத அறுவடை செய்து, பெரிய பெரிய தொட்டியில் இரவு முழுவதும் ஊற வைப்பார்கள். அந்த பூவ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஃபுல்லா அத போட்டு பார்த்தீங்கன்னா, ஊற வைப்பாங்க சொல்றாங்க. இப்படி ஊறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆயி மஞ்சள் நிறத்தில் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி மாறுமாம். அப்படி மாறுறப்ப, அத வந்து வடிகட்டிட்டு, வேறு தொட்டியில் வைக்கும்போது, நீங்க வடிகட்டிட்டு வேற ஒரு தொட்டியில மாத்தும்போது, அது அந்த ஏர்
காற்று இருக்குல்ல, இந்த காற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் ஆயிட்டு, நம்மளுக்கு நீலச்சாயமாக மாறுகிறது. மஞ்சளா இருந்தது நெக்ஸ்ட் என்னமா மாறுதுன்னு சொன்னீங்கன்னா, நீல கலர்ல மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவுரி செடிய வந்து பார்த்தீங்கன்னா, சாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொன்றை மரச்சாறு. கொன்றை மரச்சாறுனா ஒண்ணும் இல்ல. கொன்றை மரம் இருக்கு. அந்த கொன்றைய கலந்து வேறொரு நிறத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த கொன்றை மரத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க இலைகள கலந்து வந்து பார்த்தீங்கன்னா, வேறொரு நிறத்த வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாயவேர் காசுக்கட்டி. சாயவேரியும் காசுக்கட்டையும் சேர்த்து நல்ல சிகப்பு நிற சாயத்தை செய்தார்கள். இது 2த்தையும் சேர்த்து சிவப்பு கலர் ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாயம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவுரி, குங்குமப்பூ, மஞ்சள், கடுக்காய், அரக்கு. இதெல்லாம் அவுரி, குங்குமப்பூ, மஞ்சள், கடுக்காய், அரக்கு இத வந்து பார்த்தீங்கன்னா கலந்து, பல வண்ணங்களை துணிகளில் ஏற்றுகிற சாயக்கலை காஞ்சி, மதுரை, மாயூரத்திலும் இருந்துள்ளது. அதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து நம்மளுக்கு சாயம் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப் டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெசவு தொழிலுக்கு வரி செலுத்துதல். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்பயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ன்றத நம்ம கட்டிட்டே வரோம். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நெசவு தொழிலுக்கு வரி இருந்துதான். அத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தொழில் வரி. தொழில் வரி பார்த்தீங்கன்னா, நெய்யும் தறிக்கு மட்டும் வரி விதிக்கும் பழக்கம் சங்க காலத்தில் நெய்யும் தறினா ஒண்ணும் இல்ல. துணி ரெடி பண்றாங்கல்ல, அந்த துணி ரெடி பண்ற துணிக்கு மட்டும் வரி கட்டுற மாரி இருந்தது. இப்ப நீங்க வந்து நூலுக்கு அதுக்கெல்லாம் வரி இல்ல. அந்த நூல வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடைய நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மட்டும் வரி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெசவு நெய்யாத தறி அத வந்து பார்த்தீங்கன்னா, மடி தறின்னு சொல்லுவாங்க. அந்த நெசவே நெய்யாம வெறும் நூலா இருக்கும்ல, அந்த தறிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரி வந்து அப்பலாம் கட்ட வேணாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ண ஆடையா வந்து ரெடி பண்ணதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, வரி கட்டுனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தறிக்கு விதிக்கும் வரியில் தறிக்கு பாதி வரியே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தறிக்கு வி அந்த தறி இருக்குல்ல, அதுக்கு வந்து வரி விதிக்கிறாங்கல்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடைப்பு இல்ல அடைத்தறின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதி வரி தான் விதிச்சிருக்காங்க. அப்படின்றதும் சங்க காலத்துல சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெசவு செய்வோர் சிலர் ஊர் பொது வரியையும் கொடுத்துள்ளனர். இப்ப நெசவு செய்றவங்க பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனை பண்ணுவாங்க. அப்போ ஊருக்குன்னு பொதுவாவும் ஒரு சில வரி குடுத்துருக்காங்க. நாடு, ஊர்களுக்கு ஏற்றாற்போல் தறிக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, வரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வேற வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தறிக்கு வீதியை பயன்படுத்துவதற்காக வாசல் வரி. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தறிக்கு வந்து நீங்க வீதியை பயன்படுத்தீங்கன்னா, அதுக்கு தனியா வாசல் வரி ஒண்ணு போட்டு அதையும் வசூலிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரிகள். தொழில் வரி எப்படி எப்படிலாம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விற்பனை வரி. இப்ப நீங்க வந்து ஆடைகள்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அப்ப அத விற்கும்போது அதுக்கு வரி இருக்குல்ல. நம்ம இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றோம்ல. அதுக்கு வரி இருக்குல்ல. நெசவு செய்த பிற இடங்களுக்கு சென்று விற்கின்றன. நெசவு செய்த ஆடைகள வந்து பார்த்தீங்கன்னா, பிற இடத்துக்குலாம் விக்க போவாங்க. அப்ப கடை தெருவில் விற்பதற்கு செலுத்தும் வரிக்கு குலவரி என்று பெயர். அந்த கடை தெருவு. அந்த நெறைய கடைலாம் இருக்கும்ல. அந்த தெருவுல நீங்க போய் விக்கணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குலவரி அத வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தணும்னு சொல்றாங்க. பொதுவாக நாட்டிற்கு வரி மிகுதியாக கொடுக்கும் தொழிலாக நெசவு தொழில் இருந்துள்ளது என கல்வெட்டறிஞர் புலவர் ராசு அவர்கள் தெரிவிக்கின்றார். அப்ப சங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெசவு தொழில் மூலியமா தான் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வரி வந்து போயிருக்காம். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வெட்டறிஞர் புலவர் ராசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வரி நீங்க குடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி. ஏற்றுமதி எப்படி நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சங்க காலத்தில் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு துணி ஏற்றுமதியாக இருந்தது. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, துணிலாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு சான்றுகள் பார்த்தீங்கன்னா, பாடலிபுரம், காசி போன்ற கங்கை கர பிரதேசங்களில் தமிழ்நாட்டு துணிகள் அனுப்பப்பட்டன. இந்த காசி அந்த இடத்துல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யவனர் வாழ்ந்த நாடுகளுக்கு மெல்லிய ஆடைகளும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மாரி பார்த்தீங்கன்னா, பழந்தமிழர் கடல் தாண்டி இந்த ரோம் வரை சென்று பார்த்தீங்கன்னா, ரோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு. அதுவரைக்கும் சென்று பார்த்தீங்கன்னா, அவங்களோட துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனை செய்திருக்கார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெசவு தொழிலோட ஃபுல் கான்செப்ட். நெசவு தொழில்னு கேட்டாலே இத ஃபுல்லா நீங்க ரைட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். நான் சொன்னத தெளிவா ரைட் பண்ணிடுங்க. லாஸ்ட் முடிவுரைன்னு போட்டு ஜஸ்ட் ஒரு 2 லைன். சங்க காலத்தில் நெசவு தொழில் மிக சிறப்பாக இருந்தது. நெசவு தொழில் இந்த மாரிலாம் நெறைய பண்ணாங்க அப்படின்னு மேல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா
பானை தொழில்நுட்பம் இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.